இன்னைக்கு 7ஆம் நாள் அம்பாள் வந்து சாம்பவில. ஆமாம், சாம்பவி. பிலஹரி ராகம் இருக்கு. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வேற, அஷ்டமி வேற, ரொம்ப விசேஷம். இன்னைக்கு அம்பாளுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக 24 hours பூஜை பண்ணி ஸ்லோகம் சொல்கிறது வந்து அவ்வளோ விசேஷம். அது மாதிரி யாத்துக்கு இன்னைக்கு வந்து குழந்தையெல்லாம் சில பேர் கூப்பிட்டு, இந்த 8 9 குழந்தையெல்லாம் கூப்பிட்டு நலங்கிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு புது ட்ரெஸ் வாங்கி சாப்பாடுலாம் போடுவா. அது மாதிரி இன்னைக்கு யார் ஆற்றுக்கு வந்தாலுமே நம்ம தெய்வ ரூபேனான்ற மனுஷ தெய்வ ரூபேனான்ற மாதிரி யார் வராலும் அவளுக்கு வந்து அவள் வந்து சந்தோஷமாக திரும்பி போகணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும், கொடுக்கணும் அவருக்கு. இன்றைக்கி வந்து அதுமாதிரி புட்டு ரொம்ப விசேஷம், அரிசி மாவு புட்டு. ஆமாம், அரிசியை வந்து களைஞ்சிட்டு இப்படி உணர்த்தி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இப்படி இருக்கும், கொஞ்சம் இது கொஞ்சம் ஈரம் இருக்கும், ஈரப்பசம் இருக்கும், இது வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமைனால மொச்சை வந்து இது வந்து உரிச்ச இது முழுசாக மொச்சை இருக்குது. ரெண்டுத்தில் எது வேணால் சுண்டல் பண்ணலாம். அப்புறம் வெள்ளிக்கிழமையாக இருக்கனால சாம்பார் வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் பரங்கிக்காய் இருந்தது, கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டு கம்மியாக இருக்குது. ஸோ ரெண்டும் போட்டு சாம்பார். அம்பாளுக்கு நைவேத்தியத்துக்கு வந்து எலுமிச்சை சாதம், பீன்ஸ் வறுத்தல். ஸோ மெயினாக வந்து அம்பாளுக்கு வந்து சாயந்தரம் புட்டு பண்ணணும். அதுமாதிரி சுண்டல் வந்து மொச்சக்காய் சுண்டல் பண்ணணும். காத்தால நெய்வேத்தியம் வந்து எலுமிச்சை சாதம். ஏன்னா வந்து இப்போ நான் புட்டு வைக்கிறதுனால புட்டை ஸ்வீட்டை காமிக்கிறேன். இன்னைக்கு காத்தாலும் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு வறுத்தது நம்ம பண்ணுற இந்த பருப்பு போடுற பாயசத்துக்கு கொஞ்சம் இதிலே போட்டு கொஞ்சம் உண்டு திருக்கணும் மாதிரி பாயசம் மாதிரி பண்ணி போடலாம். ஸோ ரெண்டு வேலையுமே இன்றைக்கி வந்து ஸ்வீட் அம்சே பண்ணுறது வந்து அவ்வளோ விசேஷம். ஓகே, இது மொச்சைங்கிறது மொச்சக்காய் இல்லை? இல்லை அது இப்போ பச்சை மொச்சை வேறு, இது வந்து காஞ்சது வந்து அந்த பச்சை மொச்சையை காய வச்சது இருக்குது. இன்னொன்று இருக்குது, முழுசாகவும் இருக்குது. அது எதனா இப்போ சுக்கரனுக்கு விசேஷம்னால அந்த மொச்சை. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு புட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து போன வாட்டி போட்டிருக்கோம் 3 வித புட்டு அப்படின்னு ஓகே. இருந்தாலும் சொல்கிறது சொன்னேன். இல்லைன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஆற்றுல வந்து மடியாகவே என்ன பண்ணலாம், நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு சும்மா இதில் வேஷ்டியில் உணர்த்திட்டோம்னா கொஞ்சம் காஞ்சிரும். அது வந்து மிக்சியில் போட்டு இப்படி பொடி பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப நைஸ்லாம் வராது, வேறு கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்கும். போர் இப்படி தான் நல்லா தான் இருக்கும். இது ரெடி பண்ணிக்கணும். இதை இப்போ எவ்வளோ அரிசி எடுத்துகிட்டு இருக்கோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக வெல்லம். ஸோ வெல்லம் நல்லா பாக வச்சுக்கணும், அப்புறம் வச்சுக்கலாம். இது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நல்லா நைஸாக அந்த நல்லா செவக்க வறுத்துப்பேன். ஓகே, இது போட்டு வறுக்கிறேன். இங்கே வந்து இந்த சுண்டலுக்கு வச்சுருக்கேன், அந்த வெஞ்சன் இருக்கட்டும். இது வந்து கொஞ்சம் வறுத்துக்கிறேன் நான். ஓகே, இன்றைக்கி வந்து 3 நாள் சரஸ்வதி இல்லையா, மகாலட்சுமி ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம், 7 8 9 இல்லை சரஸ்வதி. ஆமாம், இன்றைக்கி வந்து ஓகே. சரஸ்வதி பற்றி ஏதாவது சொல்லுங்கள் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன். சரஸ்வதி அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். கல்வி, கலை, ஞானம், இதுக்கெல்லாம் வந்து அம்பாள் வந்து சரஸ்வதி. இந்த சரஸ்வதிங்கிறது வந்து பிரம்ம தேவனுடைய மனைவி. சரஸ்வதி பிறந்த நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வடிவம் இருக்கு இல்லையா, ஒரு சிம்பாலிக் இது, இந்த சிம்பிள் இருக்கும்ல, அது மாதிரி மூல நட்சத்திரத்துக்கு வந்து அங்குசம். அங்குசம் அப்படிங்கிறது வந்து அங்குசமும் தும்பிக்கையும், யானையோட தும்பிக்கை. அங்குசம் அப்படிங்கிறது வந்து யானை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த யானை பாகன்லாம் வச்சுருப்பானே ஒரு குச்சி மாதிரி, பார்த்துருக்கல, ஒரு சின்ன குச்சி மாதிரி இருக்கும். அதான் அங்குசம். குச்சி இருக்கும், முன்னால் வந்து ஒரு கயிறு மாதிரி இருக்கும், அதான் அங்குசம். அப்புறம் வந்து தும்பிக்கை. இது 2 தான் மூல நட்சத்திரத்தோட வடிவம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து சரஸ்வதியோட கையில் இருக்கும் ஒரு அங்குசம். ஒரு கையில் வந்து வீணை வச்சுருப்பா, இன்னொரு கையில் வந்து ஏடு இருக்கும். ஆமாம், அதாவது நமக்கு வந்து சொல்லித்தர்றவன்னு அர்த்தம். நம்மெல்லாம் யானை, கையில் அவளுக்கு அங்குசம் இருக்கும். நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணுறவ அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்கிறது இந்த அங்குசம். அதே மாதிரி இந்த வீணை இருக்கு இல்லையா, அந்த வீணை வந்து தும்பிக்கையோட வடிவத்தில் இருக்கும். வீணை, அந்த வீணையை பார்த்தா நமக்கு தும்பிக்கை ஞாபகம் வரும். அதான் அந்த வீணை, கையில் வீணை வச்சுருக்கிறது. இன்னொன்று வந்து ஏடு நமக்கு சொல்லித்தர்றது. அப்புறம் அவன் வந்து தாமரை மேலே உட்காந்துருப்பா, நீர்நிலையில் இல்லையா, நல்லா வெள்ளை பட்டு ஆடை உடுத்தி நீர்நிலை மேலே தாமரையில் உட்காந்துருப்பான். இந்த தாமரை மேலே ஏன் உட்காரணும் இல்லையா, ஒரு வடிவத்துக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுக்கு ஐக்கனோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐக்கனுக்கு என்ன வரலாறு அப்படின்னு பார்க்கணும். இப்போ படிப்புக்கு, பேச்சுக்கு என்ன வந்து முக்கியமானது அப்படின்னா நாக்கு, மனுஷனுடைய நாக்கு. இந்த நாக்கு எதில் இருக்கு? நீர்நிலையில் தானே இருக்கு. அதை குறிக்கிறது தான் இந்த தாமரையும் நீர்நிலையும். ஸோ அந்த நாக்கு வந்து முக்கியம். நீர்நிலையில் இருக்கிற
எல்லா கடவுளுக்குலேயுமே வந்து இந்த மாதிரி தாமரையில் தான் காமிப்பாங்க. லக்ஷ்மியும் அப்படி தான் காமிப்பாங்க. இந்த சரஸ்வதியை காமிக்கிறது வந்து நாக்கை குறிக்கிறது. ஸோ நாக்கு வலிமையாக இருக்கணும், நாக்கை வந்து ட்ரெயின் பண்ணுற ஒரு அம்பாள் அப்படிங்கிறது தான் வந்து ஐக்கனோகிராஃபி சரஸ்வதியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குல்ல? ஆமாம், வறுத்துட்டேன். இது கொஞ்சம் அப்படியே ஆற வச்சுட்டு கொஞ்சம் வெந்நீர் வச்சுக்கிறேன் அடுப்பில். வெந்நீர் விட்டு தெளிச்சுக்கணும். தெளிச்சுட்டு பிசைஞ்சிட்டு வேக வைக்கணும். ஓகே, ஆறிடுத்துல ஓரளவுக்கு ஆறிடுது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா வெந்நீரில் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுருக்கேன். ஒரு நல்ல வெந்நீரில் அது வந்து அப்படியே தெளித்து பிசைஞ்சுக்க போகிறேன். அப்படியே சூடாக இருக்கு, அதனால அப்படியே போடுறேன். கொஞ்சம் ஒட்டின்னு வந்துடும். அப்படியே இந்த புட்டுக்கெலாம் பண்ணுற மாதிரி பிடிச்சா பிடிக்கணும், ஒன்று பண்ணால் உடஞ்சிடணும், அந்த மாதிரி இருக்கணும். புட்டு தானே அது? புட்டு தான், சரி. ஆமாம், புட்டுக்கு மாதிரி போடணும் அப்படிங்கிற குழப்பத்தையே வச்சுட்டு நானே இப்போ தான் கற்றுன்னு கொஞ்சமாக பிடிச்சா பிடிக்க வருதா, இப்படி ஒட்ட வந்து இதுதான் பதம். இது வந்து இப்போ இந்த இட்லி தட்டில் வேக வைக்கணும். இப்படி வச்சுட்டுருக்கேன் இல்லையா, இது ஒரு இது வெள்ளை இது போட்டு அப்படியே கூட வைக்கலாம். இந்த இதில் போட்டு ஒரு முடிச்சு மாரி கட்டி உள்ள வச்சுருவேன். எதுக்கு துணியில் வேக வைக்கிறேன்? ஆமாம், ஆவியில், அது ஆவிலே வேகணும், அது டைரெக்டாக வேகக்கூடாது. அதுக்காக 3 விதமான புட்டு நம்ம பண்ணியிருக்கோம்ல. ஆமாம், அதில் வந்து சொல்லியிருக்கா இதை வந்து அமுக்கக்கூடாது, அப்படியே வச்சுருங்க அப்படின்னு. அப்படியா? ஆமாம், இந்தளவுக்கு நான் பார்க்குறேன் பாரு. பரவாயில்ல, கற்றுருக்கேன் சமையல்லாம். நம்ம கற்றுக்குங்க, எல்லாருக்கும் தெரியுமே, சமையல் எல்லாருக்கும் இருந்தால் நல்லது. கட்டிட்டு வச்சு வேக வைக்கிறேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் வெள்ளம் வந்து வச்சிடறேன் அடுப்பில். இங்கே வெள்ளம் வந்து எவ்வளோ அரிசி எடுத்துட்டுருக்கோனோ அந்தளவுக்கு ஈக்குவலாக எடுத்துட்டுருக்கேன். வெள்ளம் கொஞ்சம் ஒரு கிளாஸ் ஜலம் விட்டு நல்லா கரைச்சின்ட்டு நல்லா கெட்டி பாகு வரணும். அது ஆயின்னு இருக்கட்டும். இங்கே வெந்துட்டான்னு எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து திரிக்க வரணும். திரி மாதிரி வரணும். ஆமாம், பரவாயில்ல, அப்படியே சுத்தினு வச்சுக்கோ. திரி மாதிரி வரணும், அதான் பதம். அவ்வளோதான். பரவாயில்ல. பரவாயில்ல, எல்லாம் தெரியுது. நான் நல்ல ஸ்டூடெண்ட் சரி. நல்லா ஆறணும். அது ஆறட்டு உதுத்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் தேங்காயில் ஒரு 2 ஏலக்காய் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பு தயாரிச்சு வச்சுருக்கேன். இந்த பாகு வந்து நல்லா கெட்டி பாகு வரணும். நல்லா உருட்டிட்டு டங்குன்னு சத்தம் கீழே போட்டு வரலாம். அந்த அளவுக்கு வந்தால் கூட நல்லாயிருக்கும். அதை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இது சொல்லுங்களேன். இந்த சரஸ்வதி கோவில் இருக்குல்ல, ரொம்ப அபூர்வமான சில இடத்துல தான் இருக்குது கோவில். ஸோ அந்த கோவில் இப்போ எந்தெந்த இடம்னு சொல்லுங்களேன். சில கோவில்லாம் நிறைய, சரஸ்வதிக்கு வந்து ஜாஸ்தி கோவில் இல்லை, இருந்தாலும் சில கோவில்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கோவில்கள். அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஜம்மு காஷ்மீரில் சாரதா பீடம் இருக்குல்ல, சாரதா பீடம் வந்து சக்தி பீடம், 18 சக்தி பீடத்தில் ஒன்று. அது வந்து அங்கே இருக்கிற சரஸ்வதி வந்து ஃபுல்லாகவே வந்து சந்தன மரத்துலேயே பண்ணிட்டாங்க. சந்தனத்தில் இல்லை? அது அந்த சக்தி பீடத்தில் இருக்கிற சாரதா பீடம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் சரஸ்வதி அப்படின்னாலே கோவில், சரஸ்வதிக்கு கோவில்னாலே ஃபஸ்ட்டு வர்றது வந்து கூத்தனூர் சரஸ்வதி. அங்கே வந்து திருக்கூத்தர், ஒட்டக்கூத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கவிதை பாடணும், எனக்கு அந்த கவிதை திறன் வேணும் அப்படின்னு வேண்டி அந்த கவிதை திறனை கொடுத்தவ அங்கே அந்த சரஸ்வதி. கவிதை பாடி பரணி பாடியிருப்பார். ஆத்துக்கரை சொற்கிழத்தி வாழியே அப்படின்னு பரணி பாடி அவரே வந்து இந்த ஒட்டக்கூத்தரை கட்டின கோவில் அந்த கோவில் கிட்ட இருக்குது. ஆமாம், கூத்தனூருங்கிறது ஆக்சுவலி திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் அங்கே இருக்கு. அதே மாதிரி நம்ம இதுக்கு போனோம்ல, திருவிடைமருதூர் கும்பகோணம், அங்கே இருக்கிற சரஸ்வதிக்கு வந்து 4 முகம் இருக்கும். கும்பகோணம் பக்கத்தில். ஆமாம். அப்புறம் இன்னொன்று வந்து இருக்கா, யாருது இன்னும் கெட்டியாகணும். வேதாரண்யத்தில் ஒரு கோவில் இருக்கு. வேதாரண்யத்தில் என்ன, அது என்ன கோயில் அது? அது வந்து சிவன் கோவில். வேதாரண்யம் அப்படிங்கிறது வந்து வேதங்களே வந்து சிவன்கிட்ட வந்து
வேண்டின்ற கோவில் அது. அதனால தான் வேதாரண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற சரஸ்வதி வந்து கையில் வந்து வீணை கிடையாது. அந்த குரலே வந்து அந்த சரஸ்வதியோட குரலே வந்து அந்த வீணையோட இதாக இருக்குமா, வீணையோட நல்லா இருக்குமா அந்த குரல், சரஸ்வதி குரல். அதனால அங்கே வந்து அந்த அந்த சரஸ்வதிக்கு வந்து வீணை கிடையாது. வீணை இல்லாதனால அந்த சரஸ்வதிக்கு பேர் என்ன தெரியுமா சொல்லுவா, யாழை பழித்த மொழியம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. வேதாரண்யத்தில் இருக்கா? போனதில்ல இல்லை. யாழை பழித்த மொழியம்மை வந்திருக்கேன். அது அப்படியே அதில் அந்த போட்டு ஆக்சுவலி இது இப்படி இந்த சத்தம் வந்தாலும் சரி, இல்லை நல்லா உருட்டை வருது பாருங்க, இப்படி உருட்டை வந்தாலும் சரி அப்படி போடலாம். அது இன்னும் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சொல்லுங்கள் நீங்கள். இப்போ என்னென்ன பார்த்தோம், அங்கே வந்து ஜம்மு காஷ்மீரில் ஒன்று இருக்குது, கூத்தானூர் சரஸ்வதி. அப்புறம் வந்து இங்கே வேதாரண்யம். அப்புறம் வேற எங்கே இருக்குது? சிருங்கேரி, திருவிடைமருதூர் பத்தமே. திருவிடைமருதூர். சிருங்கேரி வந்து இதில் கர்நாடகாவில் இருக்குது, துங்கபத்ரா ஆத்தங்கரையில் ஆதிசங்கரர் கட்டின கோவில். ரொம்ப அம்சமான கோவில். நம்ம ஒரு எப்படி ஒரு எவ்வளோ தடவை போயிருக்கோம், 7 தடவை போயிருக்கோம், அதுக்கு மேலே இருக்கும். ரொம்ப இந்த மாதிரி வித்யாரம்பம்லாம் வந்து ரொம்ப நல்லா அங்கே பண்ணுறதுக்கு நல்ல ரொம்ப அம்சமான கோவில். தங்கி அங்கே வந்து நைட்டு 8 மணிக்கு இந்த மங்களாரத்தி நடக்கும். அப்புறம் பாட்டு இது பண்ண அவரோட ஸ்பீச் இருக்கும். அவரோட 8 மணிக்கு அங்கே மங்களாரத்தி இருக்கும். அதை முடிச்சு நேராக ஆசிரமம் போயிடலாம். பார்க்க வேண்டிய கோவில் அது. ஆசிரமத்தில் வந்து அங்கே அவர் வந்து சுவாமிகள் வந்து அங்கேயும் வந்து பூஜைகள்லாம் நடக்கும். அது 10 மணி வரைக்கும் நடக்கும்ல. 10 மணி வரைக்கும் இருக்கும். தீர்த்தம் கொடுத்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வெளியே வருவான். தீர்த்தம் வந்து மத்தியானம் கொடுப்பா 1 மணிக்கு. நைட் வந்து கதா கலெக்ஷன் மட்டும் அவர் ஏதாவது பேசுவார். அப்புறம் அந்த தனித்தனியாக அங்கே அந்த ஆசிரமத்தில் இது நடக்கும்ல, சேவைகள்லாம் இருக்கும். ஆமாம். கூத்தானூரில் நெய் இது தேன் இங்கே வந்து அதெல்லாம் கிடையாது. நிறைய வேறு இந்த குங்கும சேவை சேவையெல்லாம் இருக்குது. ஆமாம். அதே மாதிரி இங்கே மூகாம்பிகை இதில் இருக்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கு. ஆமாம். அங்கே கர்நாடகத்தில் இருக்கிற மாதிரி கேரளாவில் வந்து எர்ணாகுளத்தில் ஒரு தட்சிண மூகாம்பிகை இருக்கு. ஓ அப்படியா? சரி. ஓ இப்போ எத்தனை 5-6 கோயில் பார்த்துட்டோம்ல. ஆமாம். இது வந்து இது பாருங்களேன், இப்போ கொஞ்சம் பார்த்துன்னு விடணும். இப்போ 2 டம்ளர் ஈக்குவலாக போட்டேன், ஆனால் இதுவே கரெக்டாக ஆகிடுச்சு. நான் இதை எடுத்து வச்சேன். ஸோ இதுமாரி மாவில் வந்து இந்த வெள்ளத்தை கொட்டினா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் அளக்கும் போது நம்ம வந்து ஃபுல்லாக கரெக்டாக தட்டின்ட்டு பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம தட்டாமல் அப்படி கொஞ்சம் குண்டாலாம் போட்டோம்னா இதுமாரி கொஞ்சம் இது வரும், அதை பார்த்துக்கணும். இதுமாரி நல்லா கலந்துட்டு நான் கலக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்கிறேன். அப்புறம் வந்து இது இந்த தேங்காயும் போட்டு ஒன்றா கலந்துடுறேன். தேங்காய் நான் 2 பச்சைக்கற்பூரம் போடுவேன். ஏன்னா அது பெருமாளுக்கு இல்லையா, இந்த தாய் அம்பாளுக்கு. ஸோ 2 பச்சைக்கற்பூரம் போட்டு குங்குமப்பும் போடணும். நான் தான் கலந்துக்கிறேன். அது தேங்காய் ஒரு 1/4 மூடி இருப்பாங்க, 1/2 மூடி எடுத்துருக்கேன். நான் போட்டு நிறைய வாட்டி நிறைய இதில் பண்ணியிருக்கோம். ஆமாம். அந்த 3 டைப் ஆஃப் ரெசிபி, புட்டு ரெசிபி ஒன்று போட்டோமே, அது ரொம்ப நல்லா இருந்தது. கலந்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் ஆறினோடனே நல்லா ஒன்று உதிரி ஆகும். அதுக்கப்புறமா கலந்துக்கிறேன். கொஞ்சம் பச்சை கற்பூரமும் குங்குமப்பூவும். ஆமாம். அப்புறமா வச்சுட்டு அப்புறமா உதிர்த்துறேன். அது துண்டலுக்கு வந்து எல்லா பொடியும் லாஸ்ட் டைம் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இந்த வாட்டி பொடி இல்லாமல் டக்குன்னு எப்படியே பண்ணுறதுக்கு என்னென்ன நல்லா சாதாரணமாக பண்ணுறேன். இது வேக வச்சு எடுத்துட்டேன். கொஞ்சோண்டு தேங்காய், உளுத்தம்பருப்பு, 2 மிளகா, கடுகு போட்டிருக்கேன். அப்படி போட்டு வதக்க வேண்டியதான். பெருங்காயம்ல. பெருங்காயம். இதில் வந்து கொஞ்சம் தேங்காயும் லேசாக வதக்கின்ட்டு அதில் போடுறேன். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஜலத்தெல்லாம் எடுத்துட்டேன். இந்த ஜலம்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம காய் வேக வைக்கிறதுக்கோ இல்லை ரசம் பண்ணிடலாம். பயங்கரமாக இல்லை, எல்லோரும் அப்படி தான் பண்ணுவாங்க. இது வந்து அப்படியே இது போட்டுருக்கோம். கொஞ்சம் நல்லா வெந்துட்டு கொஞ்சம் மொத்தே மாதிரி இருக்கும். இன்னைக்கு பல்லு கடிக்க முடியல என்னால். சுண்டல் அப்படி பசங்க சாப்பிடலாம். பார்க்கல நான் இந்த புட்டு பண்ணுற இதில் உட்காந்துருந்தேன், கவனிக்கல. கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த இது மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறினோன்னே இதாங்க. எப்பயுமே இதுமாதிரி கெட்டியாக இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்து இறக்குறேன். நல்லா இந்த சுண்டல் வந்து நார்மல் சுண்டலோட இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எடுத்து வச்சிடறேன்.
இது வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இது போட்டிருக்கேன். கருவேப்பிலை இங்கே வந்து சாதம் ஆற வச்சுருக்கேன் இல்லையா, அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பும் இது பண்ணுறேன், கொஞ்சம் பச்சை மிளகாய் இஞ்சி. சப்போஸ் இஞ்சி போடலை அப்படின்னா வெந்தயத்தை நல்லா வறுத்து போடணும். நான் இப்போ வந்து முந்திரி பருப்பும் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டிருக்கேன். இது வந்து இஞ்சி இப்போ வேண்டாம் அப்படின்னா வெந்தயப்பொடி ஆற்றுல இருந்ததுன்னா நல்லா வெந்தயத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பவுடரை கொஞ்சம் போடலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். 7 நிமிஷம் சாத்துக்கு நெய்யில் தாளித்து போட்டது நல்லா நெய்யில் போட்டிருக்கேன். இப்போ அம்பாளுக்கு நைவேத்தியம் வேறு டேஸ்ட் இருக்கனால பண்ணியிருக்கேன். இதில் வந்து வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இது. முந்திரி பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சம் இது போட்டிருக்கேன், மஞ்சள் போட்டிருக்கேன், மஞ்சள் தூள். ஆமாம், இது நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சிட்றேன், கொஞ்சிட்டு எடுத்து வச்சிட வேண்டியது. கொஞ்சம் 2 பழம்ல. ஆமாம், 2 டம்ளர் இது பண்ணியிருக்கேன், அதனால் 2. அது இந்த ஜூஸ் பொறுத்து, ஜூஸ் எவ்வளோ இருக்கோ பார்த்துன்ட்டு பண்ணோம். ஜூஸ் நிறைய இருந்தால் 1 பழம் கூட போகிறோம், 1 பழம் கூட போகிறோம். புளி ஜலத்தில் இந்த கத்திரிக்காய், இந்த பரங்கிக்காய், ஒரு தக்காளி வேக வச்சுட்டேன். சாம்பாருக்கு வந்து அரைச்சி விட்டுட்டேன். நான் நார்மலாக பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, மிளகா, கொஞ்சம் வெந்தயம் எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிட்டேன். நான் எண்ணெய் கொதிக்கும் போது இந்த பருப்பெல்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்துட்டுரும். ஆயிடுச்சு. இங்கே வந்து கடுகு வெந்தயம் கொஞ்சம் தாளிச்சு வச்சுருக்கேன், அதை கொட்டிட்டு மேலே கொதிச்சதுக்கப்புறம் ஆயிடுச்சு. பொருத்தூள் அப்புறம் காமிக்கலாம், பொருத்தூள் வேண்டாம். அம்பாளுக்கு புட்டு, எலுமிச்சை சாதம், மொச்சை சுண்டல், நம்மளுக்கு சாம்பார், பீன்ஸ் பொருத்தூள் ஆயிடுச்சு. பரங்கிக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார், பீன்ஸ் பொருத்தூள். ஆமாம்.